ஈடி தமிழில் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் எப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு பற்றி பார்க்குறோம். இது வந்து 4வது வீடியோ. அந்த சீரீஸில் நம்ம பார்க்குறது வந்து 4வது வீடியோ. இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்ததுனாக்கா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த 3 வீடியோவும் பார்த்துருங்க. முதல் வீடியோவில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பற்றி பேசியிருந்தோம். 2வது வீடியோவில் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பற்றி பேசியிருந்தோம். 3வது வீடியோவில் கோல்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், கார்லேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு பார்க்குறது வந்து எப்படின்னா கோல் பிளானிங் பொறுத்த அளவுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்ரோனிம் சொல்றேன். அந்த ஆக்ரோனிம் பேஸ் பண்ணி நீங்க கோல் பிளான் பண்ணீங்கன்னா the probability of success வந்து 70% மேல. அது என்ன ஆக்ரோனிம் அப்படின்னா ஸ்மார்ட் கோல்ஸ் சொல்லுவோம். SMART, ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படிம்போம். ஸ்மார்ட் கோல்ஸ்னா என்ன அர்த்தம்? S stands for specific அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்னா என்னன்னா, நீங்க ஒரு வெக்கேஷன் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாய்லாந்துல I will go to vacation for 5 days in January 2028 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல். ஸோ அதான் ஸ்பெசிஃபிக் கோல்னு சொல்லுவோம். எஸ். அதே மாதிரி எம்ங்கிறது வந்து மெஷரபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் போகக்கூடிய தாய்லாந்து ட்ரிப்புக்கு எனக்கு டோட்டலா வந்து 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் டிராவல் பண்ண போறோம். ஒரு ஆளுக்கு ஆவரேஜா வந்து 30,000 ரூபாய் செலவாகும். 30,000 to 35,000 ரூபாய் செலவாகும். என்னுடைய பட்ஜெட் வந்து 1,20,000 ஃபார் 4 days அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து மெஷரபிள். ஸ்மார்ட்ல S stands for specific, M stands for measurable. அப்போ A வந்து ஏன்னா என்ன அர்த்தம்? A for achievable or attainable சொல்லுவோம். அச்சீவபிள்னா என்ன அர்த்தம்னாக்க, இன்னைக்கு எனக்கு சம்பளமே வந்து 20,000 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2 வருஷத்துக்குள்ள என்னால எப்படி வந்து 1,20,000 ரூபாயை ஃபேமிலி ஒரு 4 பேருக்கு சேர்க்க முடியும்? ஸோ அச்சீவபிள் ஆர் அட்டைனபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இன்னொரு 3 வருஷத்துல வரக்கூடிய கோலுக்கு, அதாவது நம்ம வந்து இப்போ இது ரெக்கார்ட் பண்றது வந்து February 2025, நம்ம போறது எப்போ January 2028. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் இருக்கு. அப்படி 3 வருஷம் இருக்கும்போது என்னால ஒவ்வொரு மாசமும் வந்து ஒரு 4,000 ரூபாய் என்னால சேவ் பண்ண முடியும், 3,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து அச்சீவபிள் ஆர் அட்டைனபிள் கோல். அடுத்தது வந்து ஆர்னா ரெலவெண்ட் கோல்னு சொல்லுவோம். ரெலவெண்ட் கோல்னா என்ன அர்த்தம்னா, ஆஸ் அ ஃபேமிலி வந்து நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப முக்கியமா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டைகர் ரிசர்வ், தாய்லாந்துல ஒரு டைகர் ரிசர்வோட நீங்க வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு யானை எல்லாம் வந்து எலிஃபென்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அந்த ஒரு ஜூல வந்து ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் ஃபார் 2 hours, அந்த மாதிரிலாம் வந்து நீங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கோல் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கோல் January 2028 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா உள்ள T வந்து பாத்தீங்கன்னா டைம் பவுண்ட்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணாலும் அதுக்கு ஒரு டைரக்ஷன், அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அந்த டைம் வந்து January 28. ஸோ நீங்க வந்து எந்த ஒரு கோல் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு 10 words 15 wordsல அது ப்ராப்பரா நீங்க டிஸ்கிரைப் பண்ணி ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு டூல், ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட், அந்த மாதிரியான ஒரு இதை யூஸ் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணீங்கன்னாக்க நீங்க அந்த கோலை வந்து அட்லீஸ்ட் 70 to 80% அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது பண்ணியாச்சு. இதை வந்து பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ங்கிறது வந்து less than 3 years சொன்னேன். ஸோ less than 3 years ஆன கோல்ஸ்க்கு நீங்க ஜென்ரலா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும்னாக்க ஒரு 5 to 6% ஆர் மேக்ஸிமம் 6.5% இருக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சமயம் உங்க வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் வந்து என்ன இருக்கு, அவங்க டாக்ஸபிள் லிமிட்ல இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க்ல, அதாவது ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போட்டாங்கன்னா 7% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லா ஷார்ட் டேர்ம் கோலுக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா 7%க்கு கீழே தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேல வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு மேல நீங்க 8%, 9% நீங்க கார்பரேட் பாண்ட்ல போடுறீங்க, 12% மேல போடுறீங்கன்னா அதுல கேபிட்டல் ரிஸ்க் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேபிட்டல் ரிஸ்க் ரொம்ப முக்கியமா, இல்ல உங்களோட கோலை அச்சீவ் பண்ணணுமா அப்படிங்கிறது பாருங்க. இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் கோல். மீடியம் டேர்ம் கோல் அப்படிங்கிறது வந்து நான் வந்து 3 to 7 years சொல்லுவேன். 3 to 7 years இருக்கும்போது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா ஒரு 8%, 9%, 10% எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி. நீங்க ஒரு கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தா ஒரு 8%, ஒரு மாடரேட் இன்வெஸ்டரா இருந்தா 9%, கொஞ்சம் அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருந்ததுன்னா 10% வரைக்கும் போகலாம். இது வந்து ஒரு மீடியம் டேர்மான கோல்ஸ். இதுக்குள்ள ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டா இருக்கலாம், இல்லைன்னா மல்டி அசெட் ஃபண்டா இருக்கலாம், அந்த மாதிரி இல்லைனாக்கா ஒரு ஹைபிரிட் ஃபண்டா இருக்கலாம், அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு 8%, 9%, 10%, ஒரு லார்ஜர் மிட் கேப், அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். இதே வந்து உங்களுடைய கோல் வந்து ஒரு 7 yearsக்கு மேல இருக்கு, 5 yearsக்கு மேல இருக்கு, என்னால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த டைம்ல உங்க ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிக்கு எடுத்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜர் மிட் கேப்னா ஒரு 10%, மிட் கேப்பா இருந்தா 11%, 12%, ஸ்மால் கேப்பா இருந்தா 13%. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல்
உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா யூ ஆர் சூசிங் த ரைட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ கோல் பிளானிங் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மார்ட் கோல்ஸ் வரணும். அந்த ஸ்மார்ட் கோல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றோம், எப்படி அச்சீவ் பண்ண போறோம், அது 6%, 7%, இல்ல 8 to 10%, இல்ல 10% to 13% அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்த இன்னொரு வீடியோ ஷார்ட்ஸ்ல நம்ம வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க அதை எப்படி பண்ணலாம், அந்த ரிட்டையர்மெண்ட் கிட்டியை வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.